வரும்போதே பைக்கில் வச்சு வர்றது 4 பேரும். கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை, ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் சினிமா துறையில் இருக்கவங்க தான் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? நடந்து என்ன சமீபமாக 1 வாரம் இல்லை 2 வாரம். அது 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடித்தேன் நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, சுரேஷ் சார் சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜர் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னும் அவங்க ஃபேமிலியில் ஒரு தடவை தான் பண்ணிட்டுருக்கேன். அவருக்கு என்ன டைம் கேட்குறோம் அந்த டைம் வந்துடும். அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டாங்க, நம்ம உட்காந்து பேசுகிறோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேரை பேசுவோம். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்கள கூப்பிட்டாங்க.